السلام الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في محكم القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال نبينا أيضا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெரும்பேருமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி உபகமாக ஆரம்பம் செய்கின்றோம். இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட ஜுமா எனும் வணக்கத்தை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் ஒன்றாக கணித்திற்குரியவர்களே, மனிதனுடைய வாழ்வு என்பது பலதரப்பட்ட பருவங்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வு. ஒவ்வொரு மனிதனும் இந்த பருவங்களை கடந்துதான் மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் பரவலாக இருக்கிறது. முதலிலே எதையும் அறியாத, எந்த விவரமும் இல்லாத, உடலால் பலகீனப்பட்டு உள்ளத்தால் பலகீனப்பட்ட குழந்தை பருவமாக மனிதன் இந்த உலகத்திற்கு வருகிறான். அதற்கு பிறகு சில ஆண்டுகளிலேயே சிறுவர் என்கிற அடையாளத்தை சுமந்த ஒரு பருவத்தை அடைகிறார். அதற்கு பிறகு உடலாலும் உள்ளத்தாலும் வலிமை பெற்ற, நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்திலே செய்யக்கூடிய இளமை பருவத்தை அடைகிறார். அதற்கு பிறகு சாதாரண மனிதனுடைய வாழ்வை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு யதார்த்த காலத்தை அடைகிறான். பிறகு முதுமையை அடைந்து மனிதன் இறக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த பருவங்களில் நாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பருவமாக நாம் அறிவுரை சொல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல காரியங்களை எடுத்து சொல்வதாக இருந்தாலும் சரி, தீமையான காரியத்தை விட்டு விலக்குவதாக இருந்தாலும் சரி, நாம் ஆரம்பிக்கக்கூடிய பருவம் எதுவாக இருக்கும் என்றால், இந்த இளமை காலகட்டத்தில் இளைஞர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அறிவுரை சொல்லவே நாம ஆரம்பிப்போம். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு அறிவுரை சொன்னாதான் அது புரியும், அப்பதான் அவங்களால அதை கடைபிடிக்க முடியும் என்று நாம புரிந்து கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய தவறு. அறிவுரையினுடைய துவக்கமாக எது இருக்க வேண்டும் என்றால், அந்த இளமை பருவத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய சிறுவர்களுக்குத்தான் நாம் அதிகமான அறிவுரை சொல்ல வேண்டும். காரணம், சிறுவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சரியான வழிகாட்டுதலும் சரியான அறிவுரைகளும் தான் அவர்கள் இளமை பருவத்தை அடையும் போது அந்த இளமை பருவத்தை சரியான முறையிலே கடப்பதற்கான வழிகாட்டுதலை
வாழ்வியலை அந்த அறிவுரைகள் அவனுக்கு சொல்லித்தரும். நீ 16 வயசு 18 வயசு இலங்கையை பிடிச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினாலும் அவனுக்கு அது வெறுப்பை தான் தரும். நம்ம என்னதான் நல்லதை சொன்னாலும் எவ்வளவுதான் சிறந்த கருத்தை சொன்னாலும் அவனுக்கு அது வெறுப்பையும் கசப்பையும் எரிச்சலை தான் ஏற்படுத்துமே ஒழிய சொல்லக்கூடிய செய்திகளின் உண்மையான ஆழத்தை அந்த வயது அந்த பருவம் அவனுக்கு புரியவே விடாது. அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. அப்ப அறிவுரைகளுடைய துவக்கமாக எது இருக்க வேண்டும் என்றால், சிறுவர்களாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு மார்க்க ரீதியிலான அறிவுரைகளை சொல்ல வேண்டும் என்பதுதான் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். ஒரு 16 வயசு பையன் 17 வயசு பையன் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எங்க போறான் எங்க வரான்னு தெரியல. வண்டி எடுத்தானா அப்படி ஓட்டுறான் இப்படி ஓட்டுறான். எந்நேரமும் செல்போன்லயே இருக்கிறான். எத்தனை மணிக்கு போறான்னு தெரியல, எத்தனை மணிக்கு வரான்னு தெரியல, எங்க இருக்கான்னு தெரியல, சாப்பிட்டானான்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறானே என்று பெற்றோர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே. இப்படி என் பையன் இருக்கிறான், கொஞ்சம் அவனை கூப்பிட்டு வச்சு நீங்க புத்திமதி சொல்ல வேணாமா? கொஞ்சம் நீங்க ஊரெல்லாம் பயம் பேசுறீங்களே, அவனுக்கு ஒரு 10 நிமிஷம் அறிவுரை சொல்ல வேணாமா என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த வயதில் அந்த சூழலில் நீங்கள் சொல்லக்கூடிய பெரும்பாலான அறிவுரைகள் அந்த பருவத்திலே இருக்கக்கூடியவருடைய செவிகளிலேயும் சிந்தனையிலேயும் செல்வது அரிதிலும் அரிது. அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. என் குழந்தை இளமையிலே நல்லவனாக சரியானவனாக கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முந்தைய பருவத்திலேயே அதற்கான செய்திகள் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்க வேண்டும். திருமறை குர்ஆன் நமக்கு அப்படித்தான் சொல்கிறது. திருமறை குர்ஆன் ஏராளமான அறிவுரைகளை பல்வேறு விதமான கோணங்களில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பலதரப்பட்ட அறிவுரைகளை சொல்கிறார். சில அறிவுரைகள் நேரடியாகவே இறைவன் சொல்வதாக இருக்கும். மனிதர்களே, மூமின்களே, இறையச்சவாதிகளே என்று நேரடியாக அழைத்து அல்லாஹ் சில அறிவுரைகளை சொல்லி விடுவார். சில இடங்களில் சில நபர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ் எடுத்து காட்டுவான். இந்த மாதிரி அந்த ஊர்ல அந்த இடத்துல 2 பேர் பேசிக்கிட்டாங்க, இந்த மாதிரி இந்த ஊர்ல இந்த சம்பவம் நடந்துச்சு என்று சில சம்பவத்தின் வாயிலாக சில மனிதர்களுடைய உரையாடல்களின் வாயிலாக அல்லாஹ் சில அறிவுரைகளை நமக்கு சொல்லுவான். அப்படி சொல்லப்பட்ட ஆகச்சிறந்த அறிவுரைகளில் ஒன்றுதான் லுக்மான் என்கிற நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரை. ஆகச்சிறந்த அறிவுரை. அவர் எப்படி சொல்கிறார், எப்படி அழைக்கிறார்? அவர் அழைக்கிறார், இறைவன் தன்னுடைய திருமலை பேசுகிறார். இது கால லுக்மான் இப்னிஹி வஹுவ யஇலுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். லுக்மான் என்ற அடியார் தன் மகனுக்கு அறிவுரை சொன்னாரே, அந்த அறிவுரையை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர் என்ன சொல்றாரு? அவர் அழைக்கிறார், யா புனைய, என் அருமை மகனே. இந்த புனைய என்கிற இந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் செல்ல மகனே அர்த்தம். ரொம்ப ரொம்ப பாசமாக இந்த குழந்தைகள் நம்ம கொஞ்சுறோம்ல, மத்த பிள்ளைங்களை சொல்லல, நம்ம பெத்த பிள்ளைங்களையே நாம கொஞ்சக்கூடிய ஒரு பருவம் இருக்கு பாருங்க. அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அந்த கொஞ்சல், அந்த பிள்ளைகளுக்கு செல்ல பேரை வச்சு கூப்பிடுறது, பிள்ளைகளோட விளையாடுறது, அவர்களுடைய பேச்சுக்களையும் செயல்களையும் ரசிப்பது என்பது அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் தான். ஒரு 21 வயசு பையனை தான் நம்ம அத்தா பிடிச்சிட்டு என்னுடைய செல்ல மகனை அப்படின்னு கூப்பிட்டு எதுக்காக பாத்துருக்கா? யாராவது கேள்விப்பட்டிருக்கோம்? அல்லது நம்மளையாவது நம்ம அத்தா அப்படி கூப்பிட்டுருக்காரா? அது வாய்ப்பு இல்லை. அப்ப செல்ல மகனே, அருமை மகனே, பாசத்திற்குரிய மகனே என்ற அந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், அந்த எந்த குழந்தையை அழைத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அறிவுரை சொல்கிறார்களோ அந்த குழந்தை சிறுவராக இருக்கிறார்கள் என்பது அந்த வார்த்தையின் மூலம் நாம் புரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. அழைத்து சொல்கிறார், யா புனை, என் அருமை மகனே, செல்ல மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், ஏனென்றால் இணை வைப்பு மாபெரும் அநியாயமாக இருக்கிறது, அதை ஒருபோதும் நீ செய்து விடாதே என்று தன்னுடைய மகனுக்கு அவர் அறிவுரை சொல்கிறார். பொதுவாக அந்த வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம அறிவுரை சொல்வதற்கு கூட முற்பட மாட்டோம். ஏன்? அவனுக்கு என்னங்க புரிய போகுது? அதிகபட்சமா என்ன தெரியுமா சொல்லுவோம்? சண்டை பண்ணக்கூடாதா, வெளியே போனா கரெக்டா வந்துடணும், வெளியில ஆடிட்டு இருக்க கூடாது, அட்டா அம்மா பேச்ச கரெக்டா கேட்கும். இப்படிப்பட்ட அறிவுரைகளாகத்தான் இருக்குமே ஒழிய மார்க்க சம்பந்தமான அறிவுரைகள் இருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்காது.
ஆனால் அந்த பருவத்தில் தான் மார்க்கத்தினுடைய அறிவுரைகள் சொல்லப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. இது இங்க மட்டுமல்ல, கடந்த குர்பானியினுடைய வரலாற்று பின்னணியை நீங்கள் எடுத்து பாருங்கள். இறைவனுக்காக அறுத்து பலியிடக்கூடிய இந்த தியாக திருநாளுடைய வரலாற்று பின்னணியிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். எதனால் குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை இஸ்லாமிய சமுதாயம் ஏந்தி இருக்கிறது, தாங்கி இருக்கிறது, அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்று எடுத்து பார்த்தால் அதிலே இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார் இருக்கிறார்கள். என்ன நடந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் தன்னுடைய மகனை அறுப்பதை போல ஒரு கனவு காட்சியை காண்கிறார். பார்த்தவுடனே நேராக சென்று தன்னுடைய மகனிடத்திலே அவர் பேசிய செய்தி இறைவன் குறிப்பிடுகிறான். அங்கேயும் கவனியுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். ஃபலம்மா பலக மஅஹு ஸகிய, அவரோடு நிற்கக்கூடிய பருவத்தை அவருடைய குழந்தை அடைந்த போது அவர் அழைக்கிறார், யா புனைய, என் அருமை மகனே, என் செல்ல மகனே, இன்னி அராபில் மனாமி அன்னி அதுவவுக ஃபன்னூர் மாதா தரா, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் உன்னை அறுப்பது போல கண்டேன், ஃபன்னூர் மாதா தரா, நீ என்ன சொல்கிறாய்? கால இப்ராஹிம் நபியுடைய வாரிசு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அபத்தி, என் தந்தையே, இஃப்அல் மா துமர் சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதை நீங்கள் செய்யுங்கள், இறைவன் நாடினால் பொறுமையாளர்களில் ஒருவராய் என்னை காண்கிறேன். இங்கேயும் புனை என்கிற அந்த வார்த்தை தான் சிறியவர்களாக குழந்தைகளாக இருக்கும் போதே அவர்களுக்கு மார்க்க ரீதியிலான இறைவன் ரீதியிலான செய்திகளை சொல்ல வேண்டும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் புரியாது என்று. நீ சொல்லு, குர்ஆன் சொல்லு, நீ சொல்லு. அதெல்லாம் புரியாது, உனக்கெல்லாம் புரியுமா? உனக்கு எல்லாம் புரியுதா? மார்க்கத்துடைய எல்லா அறிவுரையும் உனக்கு முதல்ல புரியுதா? உனக்கே பல விஷயங்கள் புரியலையே. வயது 40 வயது 50 வயது 30 வயது கடந்த நமக்கே மார்க்கத்துடைய அறிவுரைகளின் அடிப்படை ஆழத்தை விளங்காமலே கடந்து கொண்டிருக்கிறோமே. உனக்கு எல்லா அறிவுரையும் புரிஞ்சிருச்சா? நீ முதல்ல சொல்லு. புரியுதா புரியலையா அது இரண்டாவது, நீ சொல்லு என்கிற வழிமுறையை இஸ்லாம் நமக்கு காட்டுது. அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சிறுவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஒரு அறிவுரை, ஆகச் சிறந்த அறிவுரை. இஸ்லாம் என்றால் என்ன, இறையியல் என்றால் என்ன, வாழ்வியல் என்றால் என்ன, நம்முடைய வாழ்வில் இறைவனை எப்படி புரிந்து நாம் நடக்க வேண்டும், என் வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்ற அனைத்து யதார்த்தத்தையும் அவ்வளவு அழகாக அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 4 செய்திகளில் 4 பாயிண்ட்ல அந்த சிறுவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அறிவுரை ஆகச் சிறந்த அறிவுரையாக இருக்கிறது. அந்த சிறுவருக்கு சொன்ன அறிவுரையாக இருந்தாலும் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களும் கடைபிடிக்க வேண்டிய முத்தான அவ்வளவு சிறந்த அறிவுரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சிறுவருக்கு செய்த அறிவுரை இருக்கு. என்ன அறிவுரை? அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள், யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத், உனக்கு சில வார்த்தைகளை நான் கற்றுத் தருகிறேன். சில வார்த்தைகளை உனக்கு நான் சொல்றேன். அந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமா கேளு. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை உனக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னு அந்த அறிவுரையை சொல்றதுக்கு முன்னாடி அதனுடைய முக்கியத்துவத்தை அந்த குழந்தையினுடைய உள்ளத்துல பதிய வைக்கிறார். பொதுவாக ஓடிக்கிட்டு இப்ப இந்த பயானை கேட்ட உடனே முதல்ல போய் நம்ம பிள்ளைக்கு அறிவுரை சொல்லணும், பிள்ளைய பிடிச்சு உட்கார வச்சு இருடா உனக்கு அறிவுரை சொல்ல போறோம்னா உட்கார மாட்டான், அவன் ஓடிக்கிட்டே தான் இருப்பான். அவன் இயல்பு அப்படிதான். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அந்த குழந்தையுடைய இயல்பு அப்படிதான் இருந்தாலும் அதை புரிய வைப்பதற்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஆரம்பத்துல ஒரு பீடிகை மாதிரி உனக்கு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன், ரொம்ப கவனமா கேட்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நபிகளார் சொல்கிறார்கள், யஹ்ஃபல்லாஹ் யஹ்ஃபலுக, சிறுவனே, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீ பேணுதலாக நடந்து கொள். அல்லாஹ் உன்னுடைய விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள்வான். சொன்ன முதல் அறிவுரை என்ன? அல்லாஹ்வுடைய காரியங்களில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் நீ பேணுதலாக நடந்து கொள், உன்னுடைய காரியங்களில் அல்லாஹ் பேணுதலாக நடந்து கொள்வான்.
திருமறை குர்ஆனில் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய பல்வேறு விதமான செய்திகளில் இது மிக முக்கியமான ஒரு செய்தி. இறைவனிடத்திலிருந்து நீங்கள் என்ன காரியத்தை எதிர்பார்த்தாலும் இறைவனுடைய உதவி வர வேண்டும் என்றோ, இறைவனுடைய அருள் வர வேண்டும் என்றோ, இறைவனுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்றோ, இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்றோ, இறைவனுடைய பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்றோ, இறைவன் புறத்திலிருந்து அதிகமான செல்வம் கிடைக்க வேண்டும் என்றோ என்று நீங்கள் இறைவனிடத்தில் எதை எதிர்பார்த்தாலும் சரி, எதை கேட்டாலும் சரி, இறைவன் உங்களுக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இறைவனுக்கு ஒன்றை செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய பேசிக்கான அடிப்படை. அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றை செய்ய நீங்க ஆசைப்படுறீங்களா, நீங்க அல்லாஹ்வுக்காக ஒன்று செய்யணும். ரெண்டு இருக்கணும். நீங்க ஒன்றை செய்யாம அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய யதார்த்த வாழ்வியல் உண்மை. திருமலை குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல இடங்கள்ல அல்லாஹ் இந்த கோணத்திலே நமக்கு பல வசனங்களிலே சொல்கிறார். ஒரு இடத்துல இறைவன் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வீர்களேயானால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்களேயானால் முதல்ல நீ அல்லாஹ்வுக்கு உதவி செய். இன்னொரு இடத்துல பேசுகிறான், ஃபதுகுருனி அதுகுருக்கும், நீங்கள் என்ன நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். வஷ்குருனி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள். எல்லா இடங்களிலும் நான் உனக்கு ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன்ல, நீ என்ன செய்ய போற? நீ சும்மா உட்கார்ந்து நான் எதுவும் செய்ய மாட்டேன். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அதே போல அதற்கு ஏற்றாற் போல நீ ஒண்ணு செய், அப்புறம் நான் ஒண்ணு செய்வேன். இதுதான் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம். நம்முடைய பிரார்த்தனைகளில் அதிகமாக அல்லாஹ்வுடைய உதவியையும் இறைவனுடைய அருளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே, ஏன் நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் அல்லாஹ்வுடைய உதவியும் இறைவனுடைய அருளும் ஏன் தாமதமாகிறது? ஏன் இறைவனுடைய உதவியை விட்டு நாம் தாமதிக்கப்படுகிறோம்? இதுதான் அடிப்படை காரணம். வெறுமனே அல்லாஹ்வுடைய உதவியை கேட்டுக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது. கேட்கக்கூடிய நீ இறைவனுடைய உதவி வருவதற்காக நீ என்ன செஞ்ச, நீ என்ன முயற்சி பண்ண, உன் தரப்புல இருந்து உன்னுடைய எஃபெக்ட் என்னப்பா, நீ என்ன செஞ்ச? என் தரப்புல என்னால என்னென்ன முடியுமோ எல்லா முயற்சியும் நான் செஞ்சுட்டேன், இனிமே உன்னுடைய உதவி வருவதுதான் பாக்கி என்று இருக்குமா? கண்டிப்பாக என்னுடைய உதவி வரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய, திருமறை குர்ஆனுடைய வரலாறுகள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய அந்த துரத்துதலில் இருந்து வந்து நின்றா. மூசா நபியோடு வந்த மக்கள் எல்லாம் மூசாவே நம்ம மாட்டிக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சிருச்சு, கடலுக்கு முன்னாடியில வந்து நிக்கிறோம், ஒண்ணு கடல்ல குதிச்சு நம்மளே செத்துடணும், இல்லப்பா அதெல்லாம் சாக முடியாதுன்னா பின்னாடி ஃபிரௌன் வர அவன் நம்மள சாகடிச்சிருவோம். ரெண்டு தான் சாவு நிச்சயம். ஆப்ஷன் வேணா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒண்ணு நம்மளா செத்துடணும், இல்ல ஃபிரௌன் வந்து சாவடிப்பான். இதை தவிர வேற வழியே இல்லை என்று மூசா நபியும் அவரோடு இருந்த கூட்டத்தாரும் பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் நிற்கப்படுகிறார். அந்த இடத்துல மூசா நபி அவர்கள் சொல்றாங்க, கல்லா இன்ன ரப்பிய மஇ ஸயஹ்தி, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். பாதை இல்லதான், வழி இல்லதான், அதான் உண்மை. ஆனால் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான். இன்னும் உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்? இறைவன் புறத்திலிருந்து வருகிறது, மூசாவே உன்னுடைய கைத்தடியை கொண்டு கடலிலே அடி. அந்த கடல் இரண்டாக பிளந்து பாதையை ஏற்படுத்தி மூசா நபி அவர்கள் தப்பித்து சென்றார். கேள்வி என்ன? எங்க ஊரை விட்டு இவ்வளவு தூரம் ஓட வச்சு கடலுக்கு முன்னாடி நிக்க வச்சு கடல்ல தடியை கொண்டு அடிச்சு இவ்வளவு ஏற்பாடு செய்து ஏன் மூசா நபியை காப்பாற்றணும்? அவங்க ஊர்ல இருக்கும் போதே அல்லாஹ் காப்பாத்திக்க வேண்டியதுதானே? தேவையில்லாத வேலைதானுங்க. ஊரை விட்டு இவ்வளவு தூரம் ஓடி வந்து ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு பதட்டமாயி பயமாயி வாழ்வா சாவான்னு தெரியாம குழம்பி
கடைசியில அல்லாஹ் என்ன பண்றான், கடலை அடி, கடல் பிளக்கும், வழி வரும், நீ அந்த வழி மூலமா தப்பிச்சு போயிரு என்று இறைவன் சொல்கிறானே, இதை செய்ய முடிந்த இறைவனால், கடலை பிளந்து வழியை ஏற்படுத்தி தந்த இறைவனால் ஊருக்குள்ள இருக்கும் போதே மூசா நபியை காப்பாற்ற முடியுமா முடியாதா? இன்னும் சொல்ல போனா ஊர்ல இருக்கும் போது காப்பாத்துறது கூட லேசு, இப்ப காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். இவ்வளவு கஷ்டமான காரியத்தை செய்த இறைவன் ஏன் ஊர்ல இருக்கும் போதே மூசா நபியை காப்பாத்தல? இதுதான் பேசிக். அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு வரணும்னு நினைச்சா நீ ஒண்ணு செய், நீ வா, என் உதவி உனக்கு வேணும்ல, நீ வா, நீ களத்துக்கு வா, புறப்படு, முயற்சி பண்ணு, ஓடு, எப்படியா இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போடுறதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ எல்லா முயற்சி நீ செய். வெற்றி தோல்வி என்கிட்ட ஒன்று, நான் என்ன செய்யறேன் உனக்கு உதவி செய். இதுதான் அல்லாஹ்வுடைய பார்வை. பத்ருடைய யுத்தக்களம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தக்களத்திற்கு முந்தைய இரவிலே அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள், இறைவா இந்த கூட்டத்தாரை நீ அழித்து விடுவாயானால் உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்திலே ஒருவர் கூட உயிரோடு இல்லை இறைவா, எப்படியாவது எங்களை காப்பாத்தி, எப்படியாவது எங்களுக்கு வெற்றியை கொடுத்துரு. அந்த நிலைமையில இருந்தாங்க. 300 நபர்களால் 1000 நபர்களை ஜெயிக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர்கள் பயத்திலே பதறி கதறி அழுகிறார்கள். தன்னுடைய கூடாரத்தில் நின்று கையை உயர்த்தி கொண்டு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நபிகளாருடைய மேனியில இருந்த ஆடை கீழே விழுகுது. ரசூலுல்லாஹ் கையேந்தி துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆடை எடுத்து போர்த்தி விட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே போதும், நீங்கள் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான், கவலைப்படாதீர்கள், நமக்கெல்லாம் வெற்றியை தருவான் என்று சொல்லி பத்ர் களத்தை சந்திக்கிறார். என்ன நடந்துச்சு? அந்த பத்ருடைய களத்துக்கு செல்வதற்கு முன்பு வரைக்கும் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது இந்த களத்துல நம்ம ஜெயிப்போமா தோப்போமா. களத்துல போய் நிக்கிறாங்க. அல்லாஹ் உதவி செஞ்சானா இல்லையா? நீர் பார்க்காத 1000 மாணவர்களை இறக்கி உனக்கு நான் பத்ருடைய களத்துல உதவி செஞ்சேனே, அது உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் இறக்கினேன், மாணவ படைகளை நான் இறக்கி உனக்கு நான் வெற்றியை தந்தேன், நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்கிறான். எப்படி உதவி செஞ்சான்? ஏன் பத்ர் வரைக்கும் எதுக்கு நம்மளை வர வச்சு, ஏன் இவ்வளவு சிக்கலை ஏற்படுத்தி அல்லாஹ் எதுக்கு நம்மளை உதவி செய்யணும்? நம்ம பாட்டு நிம்மதியா மதீனாவுல இருக்கும்போது அல்லாஹ் உதவி செஞ்சிருக்க வேண்டியதானே? அல்லாஹ் உதவி செய்வான். அவன் ஒரு உதவி செய்யணும்னா அதுக்கு நீ ஒண்ணு செய்யணும். நீ வா, களத்துக்கு வா, களத்துல நில்லு, போராடு, எதிரிகளை பாரு, எல்லாத்தையும் நீ செய். உன்னுடைய தரப்பிலே நீ செய்ய வேண்டிய அனைத்து முயற்சியை நீ செய். முடிவை என்கிட்ட விட்டுரு, நான் உனக்கு வெற்றியோ தோல்வியோ நான் தரேன். அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடிய பலர் இறைவன் நமக்கு செய்ய வேண்டும் என்பதைத்தான் புரிந்து வைத்திருக்கிறோமே ஒழிய அந்த உதவி வருவதற்கு நான் ஒன்றை செய்ய வேண்டும், நான் ஒரு காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை பலர் மறந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையை அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த சிறுவருக்கு சொல்கிறார். சிறுவனே, யஹ்ஃபல்லாஹ் யஹ்ஃபலுக்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீ பேணுதலாக இரு, அல்லாஹ் உன்னுடைய விஷயத்தில் பேணுதலாக. இதா சஅல்த, நீ யாரிடமாவது எதையாவது கேட்க வேண்டும் என்றால் ஃபஸ்அலில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கேள். உனக்கு ஒரு தேவை இருக்கு, உன்னை கேட்கணும்னு நினைக்கிறியா, முதலில் நீ அல்லாஹ்விடத்தில் கேள். இதா இஸ்தஅன்த, நீ உதவி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஃபஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே உதவி கேள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாலம் அறிந்து கொள், அன்னல் உம்மத்த லவ் இஜ்தமத், இந்த ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நாடினாலும் அல்லாஹ் எதை செய்ய வேண்டும் என்று உனக்கு நாடி இருக்கிறானோ அந்த நல்லது மட்டும்தான் வரும். இந்த ஒட்டுமொத்த உம்மத்தும் சேர்ந்து உனக்கு ஒரு தீமை ஏற்பட வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ அது மட்டும்தான் வரும். ருஃபியத் அக்லாம், எழுதுகோல்கள் உயர்த்தப்பட்டு விட்டது, வஜஃபத் சுஹுஃப், ஏடுகள் காய்ந்து விட்டது, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் நடக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த சிறுவருக்கு சொன்னார்கள். வாழ்க்கையில் யதார்த்தத்தை சொல்ற, வாழ்க்கையை பார்த்து பயப்படாது. இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு இதிலே தீர்வு இருக்கிறது. வாழ்க்கையை பார்த்து பயம், என்ன செய்ய போறோம் தெரியலையே, எங்க போய் முடியும் தெரியலையே, வியாபாரம் என்ன ஆகுமோ தெரியலையே, பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலையே,
போட்ட முதலீடு திரும்ப கிடைக்குமான்னு தெரியலையே. பயம் பயம் பயம். வாழ்க்கையின் மீது பயம், வியாபாரத்தின் மீது பயம், குடும்பத்தின் மீது பயம், சமூகத்தின் மீது பயம். மிகப்பெரிய பயத்தில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொன்னார், உஃபியத் அக்லாம், எழுதுகோல்கள் உயர்த்தப்பட்டு விட்டது, ஜஃபத் சுஹூஃப், ஏடுகள் காய்ந்து விட்டது. நீ என்ன நினைச்சாலும் சரி, உனக்கு என்ன நடக்கணும்னு அல்லாஹ் எழுதியிருக்கானோ அதுதான் நடக்கும். வேற வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் உனக்கு என்ன நன்மை நாடி இருக்கிறானோ அந்த நன்மை தான் உன்னை வந்து அடையும். அல்லாஹ் உனக்கு என்ன கேட்ட ஏற்பட வேண்டும் என்று விதியாக்கி இருக்கிறானோ அதுதான் உன்னை வந்து அடையும். தேவையில்லாம பயந்து டென்ஷன் ஆகி ஏன் போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இந்த வாழ்க்கையை உனக்கு ரொம்ப லேசா கொடுத்துருக்க. நீ என்ன பண்ற, அதுவாயிருமோ இதுவாயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ பயந்து 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 உன் வாழ்க்கையை ரொம்ப சிக்கல்களுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிற. சிம்பிளா இரு. நான் என்ன பயந்தாலும் நடக்கிறதப்பா நடக்கும். நான் என்ன முன்னெச்சரிக்கையோட ஏற்பாடோட இருந்தாலும் இது நடக்கும். அல்லாஹ் விஷயம் நடக்கத்தான் செய்யும். அதுல ஒண்ணும் செய்ய முடியாது. நஷ்டமாக நல்லா எழுதிட்டானா நஷ்டமாகத்தான் செய்யும். என்னால மாத்திர முடியுமா? லாபம் வந்து நல்லா நாடிட்டான் வரதான் செய்யும். தடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய விதியை தாண்டி எதுவுமே உனக்கு வராது. குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா. அவன் விதித்ததை தவிர வேறு எந்த ஒன்றும் எங்களை அடையாது. அவன் தான் எங்களுடைய பொறுப்பாளி என்று இறைவனை ஆழமாக சரியாக புரிய வேண்டும் என்கிற வாழ்வியல் யதார்த்தத்தை அந்த சிறுவருக்கு இறைவன் சொன்ன அந்த அறிவுரையின் மூலமாக இந்த உலகத்திற்கு பாடம் நடத்துகிறார்கள். அதை புரிந்து அதன் அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஆகிபத்துல் முத்தகீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சில தினங்களுக்கு முன்பாக முகநூலில் அதிகமாக பரவிய ஒரு வீடியோ காட்சி, ஒரு செய்தி என்னவென்று சொன்னார். கேரளா மாநிலத்தை சார்ந்த நெடுமங்காடு என்கிற ஊரிலே இருக்கக்கூடிய அர்ஷத் என்று பெயர் வைத்து அழைக்கப்பட்ட 1.5 வயது நிரம்பிய குழந்தையின் மரணம். இது வெறுமனே ஒரு சாதாரண ஒரு மரணமாக, பிறந்த குழந்தை 1.5 வயசுல இறந்து போச்சு என்று நம்ம கடந்து விடக்கூடிய ஒரு மரணம் கிடையாது. மாறாக இது ஒரு கொலையாக இருக்கிறது, திட்டமிட்ட கொலையாக இருக்கு. 1.5 வயசு பிள்ளையை யாரு கொலை பண்ண போறா? அந்த பிள்ளைக்கு யாரிடத்துல பகை இருக்க போது? அந்த குழந்தை யாருக்கு என்ன அநியாயம் செஞ்சுச்சு? அந்த குழந்தையினால பாதிக்கப்பட்டவங்க யாரு? என்ன வன்மத்துல இந்த காரியத்தை செஞ்சாங்க? 1.5 வயது குழந்தையை கொல்வதற்கு ஒருவனுக்கு எப்படி மனம் வரும்? இது போன்ற 1000 கேள்விகள் அந்த குழந்தையினுடைய மரணத்திற்கு பின்னால் இருக்கு. ஆனால் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பதில் என்னன்னா, அந்த குழந்தையினுடைய தாய் தான் அந்த குழந்தையை கொலை செய்தார். சில வீடியோ காட்சிகள் அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல, அதை பார்த்து விட்டு நம்மால் கடக்க முடியவில்லை. ஒரு வீட்டுக்குள்ள இருந்து என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து ரோட்ல என்ன செய்யறாங்க, தூக்கி அடிக்கிறாங்க. அந்த குழந்தை ஒரு தடவை உழுவுது, திருப்பி தூக்கி மறுபடியும், திருப்பி தூக்கி மறுபடியும். அந்த பச்சிள குழந்தையினுடைய உடலை உடற்குறாய்வு செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு தகவலை சொல்கிறார்கள். இந்த குழந்தையினுடைய உடம்பில் மாத்திரம் ஏறத்தாழ 91 இடங்களில் காயம் இருக்கிறது. காயம் என்றால் சாதாரணமான காயம் அல்ல, சிகரெட்டால் சுடப்பட்ட காயம் இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த 1.5 வயசு குழந்தையினுடைய 7 விலா எலும்புகள் உடைந்திருக்கிறது. 7 விலா எலும்பு முறிஞ்சிருச்சு.
இந்த குழந்தையினுடைய மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த குழந்தையின் 2 கைகள் உடைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் செய்வது யார்? அந்த குழந்தையினுடைய தாயும் அந்த தாயோடு இருக்கக்கூடிய இன்னொரு நபர். தந்தை கிடையாது, தந்தை இறந்துட்டாங்க, வேற ஒரு நபரோடு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கொடூரம் அரங்கேறியது. இந்த செய்தியை நாம் எப்படி பார்ப்பது? என்ன சமூகத்திலே என்ன மாதிரியான புரிதலில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? குழந்தைகளுடைய விஷயத்துல இவ்வளவு ஒரு அலட்சியமாக, இவ்வளவு வன்மத்தோட வாழ வேண்டிய அவசியம் என்ன? 1000 இதுக்கு 1000 தீர்வுகள் இருக்குது. உங்க குழந்தை உங்களுக்கு டிஸ்டர்பா இருந்துச்சுன்னா அதை வேற எங்கேயாவது கொடுத்துருக்கலாம், அதை வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். எதுக்கு கூடவே வச்சுக்கிட்டு எதுக்கு அந்த குழந்தையை கொல்லணும்? அந்த குழந்தை இடத்துல உனக்கு என்ன அப்படி என்ன வன்மம்? ஏன் இப்படி அணுவாக அந்த குழந்தையை சாகடிக்கணும் என்று 1000 கேள்விகள். கண்டிப்பாக இதை செய்தவர்கள் மனிதர்களாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. மனித உருவத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் செய்த வேலை தான் இது. மனிதர்கள் என்று சொல்லவே கூடாது. இதையே நம்ம சொல்ல வரோம் என்று கேட்டால், இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் மிகவும் அலட்சியத்தோடு தான் இருக்கும். அவரிடத்தில் பேசுவதாக இருந்தாலும், அவரிடத்தில் பழகுவதாக இருந்தாலும், அவர்கள் மீது அக்கறை எடுக்கிறோம் என்கிற பெயரில் அவர்கள் மீது நம்முடைய கோபத்தையும் ஆத்திரத்தையும் கொட்டி தீர்த்து விடுகிறோம். இந்த அளவுக்கு நம்ம போகாவிட்டாலும் பல நேரங்களில் நம்மளே என்ன செய்யணும், காரணமே இல்லாத விஷயங்களுக்காக நம்முடைய குழந்தைகள் மீது கடினத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி விடுவோம். அது மாதிரியான ஒரு சூழல் நம்ம இடத்துல வந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா இரஹமுல்லா மல்லா இரஹமுன்னாஸ். மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் எப்படி இரக்கம் காட்டுவான்? மனிதர்கள் என்பது பொதுவான வார்த்தை. நீ பெத்த புள்ள மேலேயும் உனக்கு இரக்கம் காட்ட முடியலன்னா உனக்கு எப்படி ரப்பு இரக்கம் காட்டுவான்? என்ன தைரியத்துல நீ அல்லாஹ்விடத்துல அருளை கேட்கிற? நீ என்ன தைரியத்துல அல்லாஹ்விடத்துல இரக்கத்தை கேட்கிற, அல்லாஹ்வுடைய கருணையை கேட்கிற? அதுக்கெல்லாம் உனக்கு முதல்ல தகுதி இருக்குதா? நீ பெற்ற உன்னுடைய பிள்ளை, அந்த புள்ள மேல உனக்கு இரக்கம் வரல, அந்த பிள்ளையை மன்னிக்கிறதுக்கு நீ தயாராகல, அந்த குழந்தை மீது இரக்கம் காட்ட நீ தயாராகலன்னு சொன்னா உன் மீது இறைவன் எப்படி இரக்கம் காட்டுவான்? அந்த புரிதலோடு நாம நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்துல இரக்கத்தோடு கருணையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இந்த ஜும்மா வசூல் என்பது மடுவங்கரை கிளையில, சென்னை மடுவங்கரையில இருக்கு, கிண்டி அருகில் இருக்கக்கூடிய மடுவங்கரை கிளைக்கான பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக நம்ம கொடுக்க இருக்கோம். சென்னையில ஒரு இறை இல்லம் அமைவது என்பது சாதாரண ஒரு காரியமே கிடையாது. கோடிக்கணக்கான ரூபாய்களுடைய முதலீட்டில் தான் ஒரு இறை இல்லம் கட்டப்படுகிறது. அதற்காக முன்னெடுக்கக்கூடிய உழைப்புகள் என்பது சாதாரணமானது கிடையாது, அசாத்தியமானது. இப்ப கடும் சிரமத்தில, கடும் நெருக்கடியில அந்த செயல் திட்டத்தை கையில எடுத்து அந்த நிர்வாகிகள் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறாங்க. வரக்கூடிய அடுத்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் அந்த பள்ளிவாசல் வசூலுக்காகத்தான் நம்ம கொடுக்க, கட்டுமான பணிக்காக கொடுக்க இருக்கிறோம். ஆகையால் உங்களுடைய பொருளாதாரத்தை அடுத்த வாரம் தாராளமாக வாரி வழங்குங்கள் என்கிற தகவலை சொல்லி நிறைவு செய்கிறேன்.